ஆழிப்பேரலையின் கோர தாண்டவத்தின் 21வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. டிசம்பர் 26 அன்றைய தினத்திற்கு முன்பு சுனாமி என்னும் வார்த்தையை தமிழக மக்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லைதான். எந்நாளும் போன்று அன்றைய நாளும் சூரியன் உதிக்க விடியும் பொழுதே எழுந்தது மரண ஓலம். பெண்களையும் பச்சிளங்குழந்தைகளையும் மொத்தமாக தின்று தீர்த்தது கடல். சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் எழுந்த ஆழிப்பேரலை தமிழக கடலோர பகுதிகளை வாரி சுருட்டியது. வந்த வேகத்தில் பல்லாயிரத்திற்கு மேற்பட்ட உயிர்களை சூறையாடி மௌனமாய் திரும்பிச் சென்றன கடல் அலைகள். பெற்றோர், குழந்தைகள், உடன் பிறந்தோர், நண்பர்கள், கணவன், மனைவி என ஒட்டுமொத்த உறவுகளையும் ஆழிப்பேரலைக்கு பலி கொடுத்து கடல் மண்ணில் நிற்கதியாய் நின்று கதறி அழுதோரின் மூலம் உலகம் முழுக்க நடுங்க வைத்தது. கன்னியாகுமரியில் கொடூர அலையில் அகப்பட்டு 21 ஆண்டுகள் ஆனபோதும் அந்த நாள் ஆறாத ரணமாக இன்னமும் உறுத்தி கொண்டிருக்கிறது என உறவுகளை இழந்தோர் கண்ணீர் வடிக்கின்றனர். என் குடும்பத்தில் நிறைய பிள்ளை, ஒரு 30 ஆட்கள், சின்ன பிள்ளை, வாலிய பிள்ளை, கல்யாணம் கட்டி கொடுத்த பிள்ளை, நிறைய பிள்ளைங்க, ஒரு 30 பிள்ளைங்க. அந்த குடும்பமே அழிஞ்சிச்சு, எல்லாம் செத்து போச்சு. இப்போது கூட கடல் என்றால் ஒரு அச்சமான நிலை எங்களுக்கு இருக்கின்றது. கடலிலே ஒரு பேரலை வருகின்றது, ஒரு ஆபத்து வருகின்றது என்றால் அது எங்களை மீண்டும் அச்சப்படுத்துகின்றது. கண்ணுக்கு முன்னாலே எங்கள் உடன்பிறப்புகளையும், பெற்றோர்களையும், எங்களது நண்பர்களையும், குடும்பத்தினர்களையும் நாங்கள் இழந்து தவிப்பது இன்றும் எங்களால் அது தாங்கி இயலவில்லை. நாகையில் எல்லை மீறி பொங்கி எழுந்த ஆழிப்பேரலைகள் அனைத்தும் தங்கள் நெஞ்சத்திற்குள் இன்றும் பதைபதைப்பை தருவதாக சுனாமியில் இருந்து தப்பியோர் சொல்கின்றனர். கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தப்ப சுனாமி வந்துச்சுன்னு எல்லாம் ஓடுறாங்க, நானும் ஓடினேன். எங்க அக்கா பிள்ளைங்க, எங்க பக்கத்து வீட்டு பெரியவங்க எல்லாமும் காப்பாத்து கத்துறாங்க. என்னையே என்னால காப்பாத்திக்க முடியல. நான் ஓடி நின்னதே தண்ணி பந்தல்ல தான் ஓடி நின்னேன். திரும்பி வரக்குள்ள ஒரு வேளாங்கண்ணி போனோம், எங்கூர் போனோம், எல்லாமும் வரிசையெல்லாம் அப்படியே கடை நீட்டு ஒதுங்கி இருந்துச்சு. எங்க தங்கச்சி ஒண்ணு தண்ணியில போகுது, அண்ணா என்னன்னு கூப்பிடுது. என்னால அதை பிடிக்கல, நான் ஓடியே விட்டேன். அது எங்கதான் ஓடனே தெரியல. அது இன்னைக்கு நல்லா இருக்கு. வயசு சின்ன வயசுங்கிறதுனால ஒரு பதட்டமும் பயமும் தான் இருந்துச்சு, வரைய இந்த மாதிரி தெளிவில்லை. எங்க போட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி காட்டுக்குள்ள கிடந்துச்சு. அன்னைக்கு நான் கடலுக்கு போகல. தென்னை மரத்தை தென்னை மட்டைகள்லாம் பிடிச்சி கூட மேலே உயர ஏறி அப்படியெல்லாம் உயிர் தப்பிச்சிருக்கோம். சுனாமி ஏற்பட்டதுலேருந்து சுமார் 80 நாள் வரைக்கும் கூட நாங்கள் கடலுக்கு போக முடியலை. அது அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு பயம். சுனாமி பாதிப்பால் மக்கள் மனதில் உண்டான வடு இன்னும் மறையவில்லை. ஆழிப்பேரலை தந்த ரணங்களோடு ஆண்டுதோறும் டிசம்பர் 26 மௌனத்தின் உச்சத்தில் கடந்து செல்கின்றனர் உறவுகளை இழந்த உயிர்கள்.